Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So June 9, 2025 ஓட daily news analysis இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஹானரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து பிரான்ஸ், பெல்ஜியம் அப்படின்னு யூரோப் போயிருக்கு அப்படி. ஸோ அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஐஎன்எஸ்டிசி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்சேல் அப்படிங்கிற ரீஜனும் கேட்டிருந்தாங்க. இட் இஸ் இன் பிரான்ஸ், அதுக்கப்புறம் இட்டாலி, பிரிஸ், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் இருக்கும் இல்லைங்களா. ட்ரியஸ்டா இருக்கட்டும், ஆர் பிரேஸ் அப்படிங்கிறது கிரீஸ்ல இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான போர்ட். இதெல்லாம் உங்களுக்கு நியூஸ்ல இருந்திருக்கு. இதை மேப்ல பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் இன்னும் தீவிரமாக ரஷ்யா நிறைய அட்வான்சஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் கேபிட்டல் நிப்ரோ அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க ஓகேங்களா. அண்ட் அனெக்சேஷன் ஆஃப் டொனஸ்க், கேர்சோன் அண்ட் ஜப்போரிசியா இதெல்லாமே அனெக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேசஸ் இன் நியூஸ், அந்த இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆர்டிகல் 19(1)A அதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். டெமோக்ரஸிக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆஃப் லேட் என்ன ஆகுது அப்படின்னா ஜுடிஷியரி வந்து ஒரு காமன் பீப்புள் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மக்களை புண்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல நிறைய விஷயத்த கர்ப் பண்றாங்க. அது பீட் கமல்ஹாசன் அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்றதா இருக்கட்டும் ஓகேங்களா. தென் இந்த எடிட்டோரியலே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மாறிட்டு வருது அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பீச், ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்றதா பார்க்காம அது இன்னொருத்தங்களை புண்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது இந்த ரேஷனாலிட்டிங்கிறத போயிட்டு யார் அதிகமா ரியாக்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் எடுத்துடுறாங்க. ஓகே, அதை தான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட், அவுட்ரேஜ் அண்ட் லோவஸ்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. தென் ஒரு பாப்புலாரிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஓகேனா ஓகே, சிலருக்கு ஒத்துக்காட்டினா, நிறைய பேருக்கு ஒத்துக்காட்டினா அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தவறான ஒரு முன்மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஒருத்தர் ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே போதும், கோர்ட் வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அண்ட் இங்க என்ன பிரச்சனைனா இன்னொரு ரொம்ப முக்கியமானது, நீங்க ஜென்ரலா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு வரும்போதே நீங்க பேசலாம். இந்தியாவை பொறுத்தவரை அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதே பனிஷ்மெண்ட், அந்த ட்ரையல் அப்படிங்கிறதே பனிஷ்மெண்ட். நீங்கள ஒருத்தங்களை தண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மேல கேஸ் போட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணி கோர்ட்டு இதெல்லாம் அழையிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராடைம்ல இந்த பக்கம் இதை வந்து ஒரு கன்சர்னா அவர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியா வந்து பிரின்சிபல் சென்ட்ரிக் மாடல் ஆஃப் ஸ்பீச் ப்ரொடெக்ஷன் போகணும் ஓகேவா. அண்ட் ரிமாஸ் டிமாண்டட் இஸ் ரிமாஸ் டிவேல்யூட். அப்போ இட் என்பவர்ஸ் தி அவுட்ரேஜ். ஒருத்தர் கோவப்படுறான்னா அவனுக்கு தான் ஃபேவரபிளா இருக்குமே தவிர யார் ரேஷனலா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிறது வந்து இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு தே ஹைலைட்டட் திஸ் இஷ்யூ. நம்ம இதுல வரும்போது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி, இது ஒரு சைட் ஆஃப் தி பிக்சர் தான். இன்னொரு சைட் ஆஃப் த பிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேட் ஸ்பீச் இன்னொருத்தங்களை காயப்படுத்தணுன்ற இன்டென்ஷன்ல பேசுறது அதுவுமே தப்பு தான். ஸோ இது ரெண்டத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட் ஸ்பீச்சையும் இந்த பக்கம் ரெஸ்ட்ரைன், சில்லிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சில்லிங் எஃபெக்டையும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எழுதி போஸ்ட் பண்ணுங்க. மெயினா வந்து நேச்சர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ப்ரொவிஷன், ஹேட் ஸ்பீச்னா என்ன, அதை தடுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, ஓகே, ஃப்ரீ ஸ்பீச் ஏன் முக்கியம், ஃப்ரீ ஸ்பீச்சை தடுக்கிற அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது வரக்கூடிய விளைவுகள். தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட கோட், நல்ல ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. The world owes much to the rebels who would dare to argue in the face of the pontiff and insist that he is not infallible. அதாவது ஒரு நபர், இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். நீங்க வேற நிறைய இடத்துல வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஏல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஜட்ஜஸை பற்றி பேசும்போது ஜட்ஜஸ் ஆர் கார்டன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நாட் கியூரேட்டர்ஸ் ஆஃப் த கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டோனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க, பட் கீப் இட் வெரி சேஃப் ஓகேங்களா.
ஸோ இஃப் யூ ஃபாலோயிங் தி நியூஸ் அனாலிசிஸ் டெய்லி, நம்ம இந்த சென்சஸ் அப்படின்றத லாஸ்ட்டாக நான் பார்க்கும்போதே இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இதே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சென்சஸில் நம்ம என்ன முக்கியம்னு சொன்னோமோ அதே டோனில் அதே மாதிரி தான் அவங்களும் எடுத்திருக்காங்க. நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்சஸ் சொல்லும்போது 1881 சின்க்ரனைஸ் சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே அந்த நபருடைய பேரோடையே கொடுத்துருக்காங்க, யார் பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WC பிளவுடன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் கமிஷனர். அடுத்த சென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தசாஸ்திரா டைம்ல இருந்து இருக்கு, அக்பர் ஐனி அக்பரிலையும் மென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே தான் இங்கேயும் இருக்கு. தென் சென்சஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் கிடையாது. ஸ்டேட்ல எடுக்கிறதுக்கு பேர் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்தாதான் சென்சஸ். அதனால கேஷ் சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகமும் ஸ்டேட்ல எடுக்கும்போது தப்புன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தென் சென்சஸ்ல ரெண்டு மெத்தடாலஜி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் லிஸ்டிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் எனுமரேஷன். இந்த ரெண்டு ஃபேஸ் அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா SC ST மட்டும் தான் கணக்கு எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ஜாதி வாரியா எல்லாத்தையுமே கணக்கு எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ 3 சிக்னிபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அந்த டேட்டா எடுக்கிறது. ஓகே, தென் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடுத்து நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதனாலையும் ரொம்ப முக்கியம். தென் விமன் ரிசர்வேஷன், SC ST ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல. மற்றபடி உங்களுக்கு சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எக்கனாமிக், சோஷியல் அப்படின்னு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த சென்சஸோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வரும்போது சோஷியோ எக்கனாமிக்கலா என்னென்ன பெனிஃபிட், ப்ரையாரிட்டி பேஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, ஓகேங்களா, கோவிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே, அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே சென்சஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா ஒரு ஆன்சரா எழுதிருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ஹோப் யூ ரைட் தி ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவி சம்மந்தப்பட்டது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த டேட்டா தான். உங்களுக்கு இவி அப்படின்னு வரும்போது 70 to 100% டியூட்டியிலிருந்து இப்போ 15% குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்க 25% அப்படிங்கிறது டொமஸ்டிக்காக இருக்கணும், லோக்கல் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கரெக்டா, ஸோ அதுதான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு டேட்டா தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவியோட வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது 2025 7.8% இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறது. இது கிளைமேட் சேஞ்ச், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் பற்றி எழுதும்போது இந்த ஒரு டேட்டாவை நீங்கள் மேபி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். ஓகேங்களா, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சம்மந்தப்பட்டது. கூகுளை வந்து US அவங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படிங்கிறது. ஆன்டி ட்ரஸ்ட் டாக்டரின் டெசிஷன் அப்படிங்கிறதோ ஒரு டாக்டரின் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு காம்படிஷன். ஓகேங்களா, காம்படிஷன், ஃபேர் காம்படிஷன் இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு அந்த ட்ரையல். ஸோ இதை ரெண்டும் ரிலேட் பண்ணுற டேர்ம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரிலேட்டடா எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதில் உஜ்வாலா யோஜனா, முத்ரா யோஜனா, தென் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிலிம்ஸ்லயும் நிறைய விமன் ரிலேட்டட் ஸ்கீம் பார்த்துருந்தோம். ஸ்டெம்மா இருக்கட்டும், ஓகேங்களா, உமானியா, ஜெம் போர்ட்டல்ல உமானியா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு விமன் ரிலேட்டட். அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டேட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததா MMR வந்து உங்களுக்கு 167 இருந்து 93 குறைஞ்சதை சொல்லியிருக்காங்க. தென் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது 15.64 crore அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 3.23 இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் தான். தென் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் அந்த வைல்ட் அனிமல்ஸ், அந்த வேர்மின் அப்படிங்கிற கேட்டகரி கீழே பார்த்துருந்தோம். இதுவும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். முன்னாடி வேர்மின் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேட்டகரி இருந்துச்சு, இப்போ அதை எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு அனிமலை வேர்மின் ஒரு ஆபத்தானது, அதை கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. தே ஹாவ் டு கிவ் தி நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அதை கொள்றதுல பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த இதில் சேஞ்சஸ் இன் அமெண்ட்மெண்ட் அந்த ஆஸ்பெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான். ஸோ அதை ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா மங்கோலியாவோட ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நொமேடிக் எலிஃபென்ட். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பீஸ் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் UN பீஸ் கீப்பிங்கும் இங்கே பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், வேற ஒன்றும் முக்கியம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்னார் குரூப். இந்த வேக்னார் குரூப் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து ரஷ்யா அண்ட் மாலி ரிலேட்டடான ஒரு இஷ்யூ. ரஷ்யாவோட பாராமிலிட்டரி குரூப்புக்கு பேர் தான் வேக்னர் குரூப். அவங்க மாலியை விட்டு போகிறாங்க, அதுதான் இங்கே நியூஸ். நமக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஸ்பேஸ் பேஸ்ட் மெத்தட். என்னன்னா நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால்ஸ் அப்படிங்கிறத ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த ஏரோசால்ஸ் அப்படிங்கிறது கிளவுடாக ஃபார்ம் ஆகி அந்த கிளவுட் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய லைட்டை திருப்பி, அதாவது சூரிய
சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை திருப்பி அனுப்பிச்சிடும். ஓகேங்களா, ஆல்பிடோ அதிகப்படுத்தும் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது ரிலேட்டடா கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் தான் பேசியிருக்காங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது த கம்பேரிசன் பிட்வீன் போல் அண்ட் ஈக்குவேட்டர். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டோஸ்பியரோட ஹைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேட்டர் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலார் ரீஜியனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே லோ ஆல்டிடியூட் பண்ணால் போதும், இங்கே வந்து இன்னும் ஹை ஆல்டிடியூட் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஹை ஆல்டிடியூட் போகிறப்போ அதற்கான கெப்பாசிட்டிஸ் அதெல்லாம் அதிகமாக தேவைப்படும். லோ ஆல்டிடியூட்னா கொஞ்சம் ஈஸி. ஸோ அது ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூகே எர்த் சிஸ்டம் மாடல் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாடல். அதுதான் வந்து இது ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கலாம். யூகேஸ்மி அப்படிங்கிறது யூகேஎஸ்எம் 1 அப்படிங்கிறது ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ரிலேட்டட் டு தி ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன். அவ்வளோதான். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுவாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடை ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. இது வந்து என்ன ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா மெயினாக அந்த லைட் வரும்போது அதை திருப்பி அனுப்ப முடியும், ஹையர் ஆல்பிடோ கொடுக்க முடியும். அதாவது இட் டஸ் நாட் அலோவ் த லைட் டு கெட் இன். ஒரு பிளாங்கெட் ஆர் ரிஃப்ளெக்டர் போட்ட மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு 1991 பினட்டூபா வால்கனோ இரப்ட் ஆனப்போ உண்டானதுக்கு சமம். இதன் மூலியமா உங்களுக்கு 0.6 டிகிரி செல்சியஸ் வரை குளோபல் பிளானட் டெம்பரேச்சரை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க மாடல் மூலியமா. பட் என்ன ரிஸ்க், டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால வரக்கூடிய ஆசிட் ரெயின், ஒவ்வொரு கண்ட்ரி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணும்போது அதனால வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாமே ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மேஜிக் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு மைக்ரோஸ்கோப். தென் டஸ்டர் அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டரோட பேர். அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நோட் பண்ணால் போதும். இந்த மேஜிக் அப்படிங்கிறது வந்து கிரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 3D ஷேப்ஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா, அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் இஸ் இட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Thank you so much for patiently listening. ஓகேங்களா, ஸோ ஃபைட் கிளப் அப்படிங்கிற சேனல் இருக்கும். இந்த இது ஸ்கேன் பண்ணினா நீங்கள் சேனல் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃபைட் கிளப். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.